இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம். வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம். ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம். ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். ஆத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். ஒருவர் அன்பு செய்வோம். இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம். இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம். பூரண நிறைவை அடைந்திடுவோம். ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம். பூரண நிறைவை அடைந்திடுவோம். கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை ஆராதனை வேளையில் தேவன் நம்மோடு இடைப்படும்படி நாம் பேசுவோம். நாம் தேவனிடத்தில் பேசுவோம். ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடுவோமா? நல்ல தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் இந்த நாளில் இந்த ஆராதனை வேலையை ஆசீர்வதித்து தாங்க. எத்தனையோ பேர் ஆராதனைக்கு போக முடியாமல் ஆண்டவரை வீடுகளிலிருந்து பார்க்கிறவர்களை நினைக்கிறோம்.
பார்க்க முடியாத சூழ்நிலை, அட்டன் பண்ண முடியாத குடும்ப சூழ்நிலை, ஹெல்த் சூழ்நிலை, இப்படி பலர் இருக்கலாம். பிரத்யேகமாக அவர்களுக்கு அல்லது டிராவல் பண்ணுகிறவர்களுக்கு ஆண்டவரை ஏற்படுத்தப்படுகிற இந்த ஆன்லைன் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபார் டியூனிங் இன். கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாம். சிஸ்டர் பியூலா கார்த்திக் will lead us in worship. Thank you. Praise the Lord. நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஆராதித்து அவருடைய உன்னதமான நாமத்தை நாம் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். மகா சபையிலே உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை நான் புகழ்வேன் என்று தாவீது பாடுகிறார். நாமும் சேர்ந்து அந்த மகாதேவனை பாட்டினாலே துதித்து நாம் துதியினாலே அவரை மகிமைப்படுத்துவோம். நீங்க என்னோடு இருக்கிறதுனால நான் எந்நாளும் வெற்றி பெற்றவன் என்று சொல்லி பாடுவோமா? கரங்களை தட்டி பாடுவோம். நீர் என்னோடு இருக்கும்போது எந்நாளும் வெற்றி வெற்றி. நீர் என்னோடு இருக்கும்போது எந்நாளும் வெற்றி வெற்றி. தோல்வி எனக்கில்லை, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லை, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். கரங்களை அசைத்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது எந்நாளும் வெற்றி வெற்றி. சொல்லுங்க, ஆண்டவர் நம்மோடு, இயேசு நம்மோடு இருக்கும்போது எந்நாளும் வெற்றி வெற்றி. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். பாடி மகிழ்ந்து. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா 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 அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீர் என்னோடு, சொல்லுங்க ஆமென். நாளும் வெற்றி வெற்றி. இயேசு நம்மோடு இருக்கும்போது எந்நாளும் வெற்றி வெற்றி. கரங்களை தட்டி பாடுவோம். மரணமின் கூரெங்கே, பாதாளமின் ஜெயமெங்கே. மரணமின் கூரெங்கே, பாதாளமின் ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. சொல்லுவோம் ஆமென். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. மறுபடியும் சொல்லுங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. அபிஷேகம் எனக்குள்ளே, அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அல்லேலூயா
துணை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கும் பொழுது என்னாலும் நமக்கு வெற்றிதான். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். கரங்களை தட்டி பாடுவோமா? ஆமென். என்னோடு கூட இருக்கிறவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கரங்களை தட்டி. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன். சொல்லுவோம், ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கரங்களை தட்டி பாடுங்க. ஆமென். கிறிஸ்துவுக்குள் ஒரு வாழ்வானானால் அவருடைய வாழ்க்கையில எப்பொழுதும் வெற்றி உள்ள ஜீவியம் தான். கர்த்தருக்காக ஆமென் பாடுவோம். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னை பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் அறிக்கையிடுங்க. ஆமென். என்னை பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு மகிழ்ச்சியோடு பாடுங்க. எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மரணம் உன் கூரெங்கே, பாதாளம் உன் ஜெயமெங்கே. மரணம் உன் கூரெங்கே, பாதாளம் உன் ஜெயமெங்கே. சொல்லுங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கிற இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் தன்னுடைய வல்லமை உள்ள கரங்களினால் உங்களை எல்லா கட்டுகளிலிருந்து, எல்லா சாபங்களிலிருந்து,
எல்லா பிசாசின் தந்திரங்களில் இருந்தும் எல்லா சாத்தானின் பிடிகளில் இருந்தும் நம்மை விடுவிக்க அவர் வல்லவர். சொல்லுங்க, நல்லவர் என்று சொல்லுங்க. அவர் நம்ம எல்லாவற்றிலிருந்தும் அவர் விடுவிக்க வல்லவர். ஆமென். நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர், தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். பாடுவோம். நம்மை காக்கின்றவர், தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் சொல்லுவோம். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் வல்லவர், விடுவிக்க வல்லவரே. சங்கீதம் இப்படி வாசிக்கிறோம். கர்த்தாவே, கற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்புகிற தேவன் என்று அவர் திருப்புவேன் என்று சொல்லுகிறார். நிச்சயமாக உங்கள் சிறையிருப்பின் வாழ்க்கையில் கர்த்தர் திருப்புவாராக. விடுவிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்கு போதுமான தேவனாய் இருக்கிறார். அவரை நாம் ஆராதிப்போம். கர்த்தர் நமக்கு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருக்கிறவர். அவர் நிலை கொண்டிருக்கிறார். பயப்படாதேயுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நாளிலே பயத்தோடு கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தரை நோக்கிப்பார். கர்த்தருடைய முகம் உன்மேல் படுமானால் பிரகாசம் அடைவாய். அவைகள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அவர் உன்னை விடுவிக்கிற தேவன், எல்லா சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கிற தேவன். ஆமென். மறுபடியும் சொல்லி பாடுவோமா? நான் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், என்னை விடுவிக்க அவர் வல்லவர் என்று சொல்லி உயர்த்துவோமா? ஆமென். நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. 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 நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்குரிய மகிமையை செலுத்தி, அவர் நமக்கு எல்லாவற்றின் மேலும் ஜெயத்தை தருகிறவர். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை தருகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாவதாக என்று சொல்லியிருக்கிறார். ஓ இஸ்ரவேல் ஜனமே, கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்புவாராக. ஆண்டவர் துக்க நாட்களை முடிந்து போக பண்ணுகிறவர். அவர் யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாக்குகிற தேவன். அவரை ஆராதிக்கலாமா? கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமது மகிமையின் நம்பிக்கையாயிருக்கிறவர். ஹல்லேலூயா. அவரை துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவரை சேர்ந்து பாடுவோமா? கரங்களை உயர்த்தி, அது மாத்திரமல்ல, நல்ல கரங்களை அசைத்து அந்த உன்னதமான நாமத்தை சேர்ந்து பாடுவோம். ஆத்துமாவின்
நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே நேற்றுமென்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கன்மலையே நேற்றுமென்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கன்மலையே சேர்ந்து தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, கர்த்தர் உங்களோடு உண்டு. ஆமென். அவருடைய குரல் கேட்டுக்கொண்டே இருக்கும். நல் மேய்ப்பராய், நமக்கு நம்பிக்கையாய், நமக்கு ஆட்டுக்குட்டியானவராய் ஆண்டவர் நம்மை பின்தொடர்ந்தே வருகிற தேவன். அது இருந்தா போதும். அவர் நம்மோடு கூட உண்டு. நல்ல மேய்ப்பராய் நம்மை நடத்தி செல்ல அவர் உண்டு. ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது எல்லா கட்டுகளில் இருந்தும் விடுவித்து சிறையிருப்பை திருப்புகிற நல்ல தேவனை உயர்த்துவோம். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. கரங்களை உயர்த்தி தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். 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 ஆம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீர் எங்களோடு இருக்கும் பொழுது சாத்தானின் கோட்டைகளை தகர்த்தெறிய, சத்துருவின் கோட்டைகளை தகர்த்தெறிய ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்கிற நல்ல தேவன். ஆண்டவர், பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்தாலும் எங்களுக்கு பயம் இல்லை, பாதிப்பில்லை. ஏனென்றால் இவர் எங்களோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உடைய தடியும் எங்களை தேற்ற உண்டு. ஆண்டவர், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உடைய வல்ல நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise God. Thank you, Sister Beulah, for leading us in worship. பிரியமானவர்களே, நாம் கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம். நாம் பர்பஸ் ட்ரிவன் லைஃப் புக்கு படித்து கொண்டு இருக்கிறோம். அது பெரிய ஒரு ஆசீர்வாதமாக மக்களுக்கு இருக்கிறது. அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். I am grateful to God for the blessings. Amen. இப்ப இந்த பர்பஸ் ட்ரிவன் லைஃப் புக்கை இன்னும்
கொஞ்சம் அதிகமான ஆட்களுக்கு இதை கொண்டு போவதற்காக, ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூல். இது பர்சனல் ரிவைவலுக்கு, ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய லைஃப் ரிவைவலுக்கு மிகவும் முக்கியமான ஒரு டூல். ஸோ இந்த காரியத்தை நிறைய பேருக்கு கொண்டு போகணும். ஸோ நாளையிலிருந்து இன்னொரு 64 பேருக்கு, ஆனால் எல்லாருமே லீடர்ஸ், 64 பீப்புள், 2 குரூப்பு, 33 பேர் ஒரு குரூப்பு, 31 பேர் ஒரு குரூப்பு, நிறைய பேர் அண்ட் மோஸ்ட்லி லீடர்ஸ். இவர்கள் இதை அட்டன் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவர்களுக்கு இதை கொண்டு போகிற ஒரு சூப்பரான ஒரு செட்டப்பு, ஒரு ஆரம்பம். இதில் நம்முடைய காங்கிரிகேஷனில் உள்ள மக்கள், நீங்கள் ஏற்கனவே 2 வாரம் இதை படித்திருக்கிறீர்கள். டுடே இஸ் தி 14th day. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு சாப்டர் படிக்கிறீங்க. நானும் இந்த புஸ்தகத்தை மறுபடியுமாக வாசித்து தியானித்து இதை நான் ஒவ்வொரு நாளும் பேசுகிறபடினால இது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. பீகாரில் உள்ள கீ லீடர்ஸ் இதை படிக்கிறாங்க, ஒரிசாவில் உள்ள கீ லீடர்ஸ் இதில் படிக்கிறாங்க. டோட்டலாக நமக்கு ஒரு பெரிய ஒரு ரிஃப்ரெஷிங் மூமெண்ட்டு, இன்னொரு பேக் டு அலைன்மெண்ட்டு. இப்போ ஒரு வண்டியை போய் சர்வீஸ் பண்ணிவிட்டு இல்லை ஓவரால் பண்ணிவிட்டு, அது புது வண்டி போல் ஒரு கண்டிஷனுக்கு எண்ணெய் மாற்றணுமா மாற்றிரு, இல்லை டயர் மாற்றணுமா மாற்றிரு, இல்லை இந்த ஒயர் போயிருக்கு அது போயிருக்குது இதை கொஞ்சம் மாற்றணும், ஓகே மாற்றிருங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் சர்வீஸ் பண்ணி ஒரு வண்டியை கொண்டு வர்றது போல் இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி இதை 19 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புஸ்தகத்தை மொழிபெயர்க்கிறதற்கு ஆண்டவர் அடியனுக்கு கிருபை கொடுத்தார். ஆனால் சரியான நேரத்தில் இன்றைக்கு ரிவைவல் டைமில் இந்த புக்கு வெளியில் மறுபடியும் புழக்கத்திற்கு அதிகம் வருகிறது. இது சரியான ஒரு வேலை. ஆண்டவர் ஏற்கனவே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் பாருங்கள். ஸோ நிறைய காரியத்தை, மறைந்து கிடக்கிற காரியத்தை இந்த ரிவைவலுக்கு வெளியில் கொண்டு வாங்க ஆண்டவரே, மன்றாட்டு ஜெப வீரர்கள் வெளியில் இருக்கிறார்கள், உள்ளே கொண்டு வாங்க ஆண்டவரே என்று எல்லாம் சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? அது போல் ரிசோர்ஸஸும் வெளியில் வருகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். ஸோ இப்போவும் நாம் கொஞ்ச நேரம் இந்த முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஒவ்வொரு உள்ளத்திலையும், அதாவது ஒரு கிரியை ஆரம்பித்து விட்டது, ஒரு பெரிய ஒரு அசைவை இது கொண்டு வரணும். ஆமேன். இது அப்படி நின்றக்கூடாது. இந்த 40 நாள் கழித்து இந்த எக்ஸைட்மெண்ட்டாக மாறக்கூடாது. ஒரு சேஞ்ச்டு லைஃப் 40 நாள் எதையும் பண்ணும்பொழுது ஒரு ஹேபிட்டாக மாறும் என்பது நமக்கு தெரியும். ஸோ ஐம் ஷுவர் சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஏதோ ஒரு காரியம் நடக்கப் போகின்றது என்று நான் விசுவாசிக்கின்றேன். ஆமேன். ஸோ ஜோமணி ரோமார் தகப்பனே, இந்த பர்பஸ் ட்ரிவன் லைஃப் புக்குக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ரிவைவலுக்காக எங்களுக்கு நீர் கொடுத்த ஒரு நல்ல ஒரு உபகரணம். தேங்க்யூ லார்ட் ஃபார் கிவிங் அஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் டூல் இன் அவர் ஹேண்ட்ஸ். நல்ல ஒரு கண்டென்ட்டை எங்கள் கைகளில் நீர் தவள விடுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாளையிலிருந்து ஆரம்பிக்க போகிற 2 பேட்ச், ஃப்ரெஷ் பேட்ச், அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எல்லாருக்குள்ளும் ஒரு அசைவு, எல்லாருக்குள்ளும் ஒரு எழுச்சி, எல்லாருக்குள்ளும் ஒரு பெரிய ஒரு தாக்கம் உண்டாக நான் ஜெபிக்கிறேன். தேவாவியானவர் ஒரு பெரிய ஒரு கிரியையை நடப்பிப்பீராக. டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப்ஸ் லீடர்ஸ்லேருந்து அது ஆரம்பிக்கட்டும், விசுவாசிகளுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே, பீப்புளுக்குள்ள வரட்டும். இது ஒரு அன்கன்ட்ரோலபிளா ஆண்டவர் எல்லாரையும் டிவைன் பெர்ஸ்பெக்டிவ்குள்ளே இழுக்கிறதற்கு, கள்ள உபதேசங்கள் இருக்கிற வேளையில் ரைட் ட்ராக்குக்குள்ள மக்களை கொண்டு போகிறதற்கு ஒரு ஹெல்த்தி பேலன்ஸ்டு பிப்ளிக்கல் டீச்சிங் வித் கேரக்டர் அண்ட் பர்பஸ் எம்பசிஸ். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த மெட்டீரியல்ஸு ஆண்டவரே உள்ளத்தில் கிரியை செய்வதாக, இது அப்படியே ரிப்பிள் எஃபெக்ட், ஒரு இடத்துல போனது இன்னொரு 10 பேருக்கு, 20 பேருக்கு, 30 பேருக்கு என்று அப்படியே பரவிக்கொண்டே போக, தமிழ் திருச்சபைகள், வேர்ல்டு வைடு தமிழ் திருச்சபைகளுக்கு இந்த மெட்டீரியல் போய் சேர நாங்கள் ஜெபிக்கிறோம். லார்ட், வி ப்ரே தட் திஸ் மெட்டீரியல் வில் go into the hands of all people, all Tamil people, all Tamil Christians,
கர்த்தர் இதை பயன்படுத்துவீராக. இது இன்றைக்கு ஆராதனையில் கலந்து கொள்ளுகிற யாராகிலும் இந்த புக்கை இன்னும் வாங்கலை, வாசிக்கலை, இந்த ஜேர்னியில் வரலைன்னா கர்த்தர் உணர்த்துவீராக, பேசுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். தமிழ் கிறிஸ்தவர்கள், ஊழியர்கள், வட இந்தியாவில் ஊழியம் செய்கிற மிஷனரிகள், அவர்களுக்கு போவதாக, எல்லாருக்குள்ளேயும் இது போவதாக, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு தொடர்ந்து ஆண்டவரே உள்ள பர்பஸ் ட்ரிவன் லைஃப் டீச்சிங் மத்தியானம் 14th டே, அதை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஏற்கனவே அந்த ஜேர்னியில் இருக்கிறவர்களை ஆசீர்வதியும். இது இன்னும் இந்திய மொழிகள் என்னென்ன மொழிகளில் மொழிபெயர்க்க வேண்டுமோ அது மொழிபெயர்ந்து வர நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரை, மிஷனரிகளை நினைக்கிறோம். ஆண்டவரை, தொடர்ந்து மிஷனரிகளுக்கு இந்த நாட்களில் நீர் செய்ய வேண்டிய காரியங்களை அப்பா அவர்களுக்கும் செய்து அவர்களையும் நீர் இழுத்து கொண்டு சரியான பாதையில் வருவீராக. இன்னும் புது மிஷனரிகளை எழும்புவதற்கு, இன்னும் சர்ச் பிளான்டர்ஸ் எழும்புவதற்கு எங்கள் நடுவில் ஒரு பெரிய ஒரு அசைவை கொண்டு வருவீராக. தேவைகளையும் சந்திப்பீராக. ஊழிய வளர்ச்சிக்கு வேண்டிய எந்த ஒரு ரிசோர்ஸும் தடைப்படாமல், பீப்புள் ரிசோர்ஸோ ஆண்டவர் ஃபைனான்ஷியல் ரிசோர்ஸோ எதுவும் தடையில்லாமல் ஆண்டவர் ரிலீஸ் ஆக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் அன்பு கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நான் இந்த செவ்வாய்க்கிழமை பீகார் போகிறேன். அண்டு புதன்கிழமை அங்கே சபைகள் திறக்கப்படுகிறதும் ஸ்கூல் திறக்கப்படுகிறதும் இருக்கிறது. பிறகு எனக்கு வியாழக்கிழமை அங்கே ஒரு ஸ்கூல் டெடிகேஷன் ஒரு ஈவெண்ட் இருக்கிறது. ஸோ 2 days புதன் வியாழன் அங்கே ப்ரோக்ராம் இருக்கிறது. ஃப்ரைடே ஐல் பி பேக். ஸோ எனக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்குகிறார். குக்கி சர்ச்சிலிருந்து, டெல்லியிலிருந்து அந்த சாட்டர்டே சண்டே ஃப்ரைடே நைட் வந்துட்டு அவங்க இருக்கிறாங்க. ஸோ இப்படி பல காரியங்களை கர்த்தர் நம்முடைய ஊழியத்தில் செய்கிறார். புது மிஷனரிகளையும் கர்த்தர் எழுப்பணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெப ஆவி ஊற்றுமையா என்ற பாடலை பாடுவோம். பாஸ்டர் எஸ்ரா அவர்கள். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம். என் நேரமும் நான் ஏறெடுக்கணும், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஒருத்து, உபவாசித்து உடலை ஒருத்து ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம். என் நேரமும் நான் ஏறெடுக்கணும், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும். திறப்பின் வாசலில் நிற்கணுமே,
வாசலில் நிற்கணுமே, தேசத்திற்காய் கதறணுமே, என் தேசத்திற்காய் நான் கதறணுமே. ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. முழங்கால்கள் முடங்கணுமே, முழங்கால்கள் முடங்கணுமே, கண்கள் எல்லாம் புலமாகணும், என் கண்கள் எல்லாம் புலமாகணும். ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தானியேல் போல 3 வேளையும், தானியேல் போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. தானியேல் போல 3 வேளையும், சொல்லுவோம், தானியேல் போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. Praise God. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, நம்முடைய கெப்பாசிட்டி, தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற சத்துவம், அது ரொம்ப ஒரு 10% கூட நம்ம பயன்படுத்தலைங்கிறது தான் மனிதவியல் நபர்களுடைய கணிப்பு. Anthropologists say that human beings are only using 10% of God-given ability. ஒரு ஃபோனோ ஒரு எக்யூப்மெண்ட்டோ வாங்கினா அதனுடைய ஃபுல் கெப்பாசிட்டி நமக்கு யூஸ் பண்ண தெரியாது, ஏன்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நமக்கு தெரியாது. அதுபோல தான் மனிதனும் இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைத்து விட்டு நீ எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுன்னு சொன்ன உடனே எப்படின்னு கேட்கல. அவன் காலேஜுக்கு போகல, ஸ்கூலுக்கு போகல, எந்த எஜுகேஷனும் இல்லை. இது காட் கிவன் விஸ்டம். நோவாவை ஆண்டவர் 480 வயசில் ஒரு பேழையை பண்ணுன்னு சொல்கிறாரு. இது காட் கிவன் விஸ்டம். ஸோ வனாந்திரத்தில் நீங்கள் ஒரு மூவிங் ஒரு டென்ட் ஒன்று கட்டுங்க, இந்த கோல்டில் இருக்கணும், இந்த மெட்டீரியலில் இருக்கணும் அப்படிலாம் சொல்கிறாரு. அந்த வனாந்திரத்தில் எந்த ஒரு ப்ரொவிஷன் இல்லாத இடத்துல, வாட்டர் இல்லாத இடத்துல இதை செய்கிறது எவ்வளோ பெரிய காரியம். எந்த எக்யூப்மெண்ட் இல்லாமல் எல்லாமே ஆண்டவர் டிவைனாக செய்ய வைச்ச காரியங்கள். அதே போல் ஆமேன், ஆண்டவர் பல காரியங்களை அவர் தெய்வீக விதத்திலே செய்வார். மனுஷனுக்கு ஞானத்தை கொடுப்பார்.
பார்த்தீங்கன்னா பெசலெயேல் என்ற ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் ஒரு விசேஷ கிருபையை கொடுத்திருந்தார் என்று வாசிக்கிறோம். அப்படி தேவனுடைய கிருபைகள் எல்லாம் வெளியில வரணும். விஷன் 2030க்காக பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அந்த கடைசி காலம் எழுப்புதலுக்காக தேவன் நம்முடைய கெப்பாசிட்டியை என்லார்ஜ் பண்ண விரும்புகிறார். அதை குறித்து 4 வாரம் பேச போகிறேன். இன்றைக்கு முதல்ல ஆரம்பிக்கலாம். ஏன் நமக்கு கெப்பாசிட்டி என்லார்ஜ்மெண்ட் தேவை? Why do we need to enlarge our capacity என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, எங்களோடு கூட பேசும். உங்கள் வசனம் வார்த்தை விடுதலையோடு வரட்டும். தடைகளின்றி நாங்கள் உங்களுடைய வசனத்தை டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல், டிசப்ஷன் இல்லாமல், டிசொபீடியன்ஸ் இல்லாமல் கேட்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உங்களோடு கூட கெப்பாசிட்டி என்லார்ஜ்மெண்ட் என்ற தலைப்பில் நம்முடைய செயல்திறன் அதிகரிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற காரியத்தை நான் உங்களோடு கூட பேச போகிறேன். இது ஒரு செஷன்ல கண்டிப்பாக பேசி தீராது. கண்டிப்பாக ஒரு 4 செஷனாவது பண்ண வேண்டும் என்று நான் இதை ஆரம்பிக்கிறேன். நன்றாக கவனியுங்கள். இந்த முதல் செஷன்ல நான் நம்முடைய கெப்பாசிட்டி என்லார்ஜ்மெண்ட் ஆக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரா? இஸ் ரியலி காட் wanting to enlarge our capacity என்ற கேள்வியோடு நான் ஆரம்பிக்க போகிறேன். போக போக நம்முடைய கெப்பாசிட்டி என்லார்ஜ்மெண்ட் என்பது கண்டிப்பாக தேவை என்றால் அந்த கெப்பாசிட்டி என்லார்ஜ்மெண்ட்டுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? What we should do to enlarge our capacity. ஒரு 12 காரியத்தை நான் உங்களுக்கு பிராக்டிக்கல் ஹேண்டில்ஸ் ஆக நான் இந்த தொடரை முடிக்கிறதற்கு முன்னதாக உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரெசன்ட் பண்ணுவேன். பட் why we need capacity enlargement? ஏன்? அதாவது முதலாவது அறிந்து கொள்ளுங்கள், நமக்கு தேவன் கொடுத்த கெப்பாசிட்டி என்று ஒன்று இருக்கிறதே, அந்த கெப்பாசிட்டியை கூட most of us do not reach. நமக்கு கொடுக்கப்பட்ட திராணி இருக்கிறதே, அந்த திராணிக்கு சமமாக நாம் செயல்படுவது இல்லை என்பதுதான் எனது கணிப்பு. Most often and most people underperform to the capacity that God had given them. தேவன் தந்தருளின திராணிக்கு மிக குறைவாகத்தான் பொதுவாக மக்கள் செயல்படுகிறார்கள். ஏன் திராணிக்கு குறைவாக மக்கள் செயல்படுகிறார்கள் என்று கேட்டால் நல்ல கவனிங்க. Why people underperform என்ற கேள்வியை நீங்கள் கேட்டால் அதற்கு பல காரணங்களை நான் சொல்ல முடியும். நான் ஒரு சில காரணங்களை உங்களுக்கு சொல்லி ஆரம்பிக்கிறேன். தேவன் அவர்களுக்கு கொடுத்த திட்டத்தை அவர்கள் அறியாதபடியினாலே, they have failed to understand God's plan for their life. அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவன் வைத்திருக்கிற காரியத்தை அறியாததினாலே, அறியாமை, ignorance is the first reason I believe that people are underperforming. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட திராணிக்கு குறைவாக அவர்கள் செயல்படுவதற்கு காரணம், அவர்களுடைய வாழ்வின் லக்கு என்ன என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அந்த லக்கை மையப்படுத்தி அவர்கள்
வாழ முடியவில்லை. ஏனென்றால் லக்கு என்ன என்றே அவர்களுக்கு தெரியாது. They do not know the finish line. They do not know their destiny. அவர்களுடைய எல்லை, அவர்களுடைய ஓட்டத்தின் முடிவு, அவர்களுக்கு தேவன் கொடுத்த திட்டம், இதை அறியாமல் இருக்கிறபடியினாலே அவர்கள் அந்த காரியத்தை அச்சீவ் பண்ணல. நம்பர் 2, ஏன் அவர்களால் அச்சீவ் பண்ண முடியவில்லை என்றால் அவர்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிறார்கள். அவர்களை தேவன் எதற்காக அழைத்தாரோ அந்த காரியத்தை அவர்கள் செய்யாமல், அவர்களுக்கு பிரியமாயிருக்கிற எந்தெந்த பகுதியிலே இழுப்புகள் இருக்கிறதோ பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல போட்டிருக்கிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய அவர் பேர்ல கண்களை வைத்து பாரமான யாவையும், நான் சொல்றது புரியுதா? திசை திருப்புகிற எல்லாவற்றையும், பாவ காரியங்களையும், பாரமான காரியங்களையும், that which disqualifies us, that which distracts us, get rid of that and fix your eyes on Jesus, the author and finisher of your faith. உங்கள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவின் பேரிலே கண்களை வைத்து உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை ஓடுங்கள். Run the race that is set for you. Run the race that is set for you. உங்களுக்காக நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நீங்கள் ஓடுங்கள். பாரமான யாவையும் பாவமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு, that which disqualifies you, that which distracts you, that which weighs you down, that which slows you down, உங்களை போக வேண்டிய வேகத்திற்கு போக விடாமல் உங்களை பின்னுக்கு இழுக்கிற தேவையற்ற எக்ஸஸ் பேக்கேஜ் இன் லைஃப், அவைகளை நாம் உதறி தள்ளிவிட்டு, அப்ப 2வது டிஸ்ட்ராக்ஷன், திசை திருப்புகிற இழுப்புகள். 1வது தேவ திட்டத்தை அறியாத காரியம், ignorance. ஆகவே அதற்காக நம்ம பிரயாசப்பட, அதற்காக நம்முடைய திராணியை வளர்த்து கொள்ள, அதற்காக தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள தவறுகிறோம். ஏனென்றால் நமக்கு என்ன அசைன்மெண்ட் லைஃப்ல என்றே தெரியாமல் இருக்கிறது, அறியாமை, ignorance. 2வது டிஸ்ட்ராக்ஷன், திசை திருப்பப்படுகிற ஒரு காரியம், திசை திருப்பப்படுதல். 1வது அறியாமை. 3வது தேவன் ஒரு மனிதனுக்கு ஒரு காரியத்தை செய்ய சொல்லுவார். ஆனால் if God calls a man to do a task, அது அவனுடைய திராணிக்கு மிஞ்சின காரியமாகவே இருக்கும். Oftentimes, if not all the time, when God calls an individual to do something for him, it will not be accomplished just with his natural ability. God wants him or her to partner with him so that he will give the needed impetus, grace, empowerment to be able to fulfill that purpose. தேவன் ஒருவனை அழைக்கும் பொழுது அவனை அவனுடைய இயற்கை தாளந்துகளுக்கு உரிய ஒரு பணியை, ஒரு வேலையை கொடுப்பது இல்லை. அவரை சார்ந்து அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டு அவர் கொடுக்கிற ஆவியின் பலத்தினாலே அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறபடியினாலே திராணிக்கு மிஞ்சிய காரியத்தை தான் செய்ய அழைப்பார். அவருடைய கிருபையை நாம் சார்ந்து கொண்டு செய்ய வேண்டும் என்று. God factor missing. 3வது காரணம், தெய்வீக கிருபை இல்லாத, தெய்வீக
இடர்பாடு அற்ற ஒரு ஜீவியம், தேவனுடைய இன்டர்வென்ஷனுக்கு இடமளிக்காத ஒரு நபர். He will underperform. முதலாவது அறியாமை, இரண்டாவது திசை திருப்பப்படுதல், மூன்றாவது தெய்வீக இடர்பாடு இல்லாமை, தெய்வீக சத்துவம் இல்லாமை, தெய்வீக அந்த காரியத்தை உள்ளடக்க தவறுவதனாலே, காட் ஃபேக்டரை டாப்பின் பண்ண தெரியாதபடியினாலே, அதை செய்யாதபடியினாலே, அதை குறித்து ஒரு அக்கறை இல்லாதபடியினாலே, அதை தேட வேண்டிய அளவு தேடி பெற்றுக்கொள்ளாதபடியினாலே தேவ அபிஷேகம் இல்லை, தேவ பலன் இல்லை, தேவ கிருபை இல்லை, தேவ ஒத்தாசை இல்லை. God's favor and grace is lacking. Therefore we underperform. நாலாவதாக விசுவாசம் இல்லாத நிலை, playing safe, being selfish, சுயநலம், பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ரிஸ்க் எடுக்க தவறுவது, ஃபேத்ல மூவ் பண்ணுவதற்கு இடமளிக்காத ஒரு நிலை, failing to take risk, unwilling to step out in faith, விசுவாசத்திலே எழும்பி செயல்பட தவறுதல், சுயநலத்தை மையமாக கொண்டு வாழுதல், பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஃபீல்ல, செக்யூர், சேஃப், பிளேயிங் சேஃப், செல்ஃபிஷ், சுயநலமாக இருத்தல், திருப்தி அடைதல், எனக்கு இது போதும், நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துட்டேன், நான் ஒரு சௌகரிய நிலைக்கு வந்துட்டேன், என்ன அசைக்காதீங்க, நான் அரண்மனை வாழ்வுக்கு வந்துட்டேன். நெகேமியா சொன்னா எப்படி இருக்கும்? நான் அரண்மனையை விட்டு வெளியில் போக மாட்டேன். மோசே அரண்மனையை விட்டு வெளியே வந்தான், தேவ அழைப்பை நிறைவேற்ற அரண்மனையை விட்டு வெளியே வந்தான். நெகேமியா தேவ அழைப்பை நிறைவேற்ற சொந்த ஜனங்கள் பாட அனுபவிக்கும் பொழுது நான் எப்படி இங்கே சுகபோகமாக இருப்பேன் என்று சொன்னானே மோசே, அதுபோல சொல்லுகிறவர்கள் தேவை. சுயநலமாக இருக்கிறவர், செத்தாலும் சாகிறேன். எஸ்தர் was trying to play safe, but Mordecai challenged எஸ்தர். சௌகரிய அரண்மனையிலே இருந்து அவள் என்ன சொன்னாள்? நான் ராஜாவுக்கு முன்பதாக போனால் அது எனக்கு ஆபத்தாக இருக்குமே. உனக்கு ஆபத்து என்பதை குறித்து தான் நீ பார்க்கிறாய். தேச மக்கள், உன் முழு இனம் அழிக்கப்படுகிற அதை குறித்து அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்காக நீ அழைக்கப்பட்டாய் என்பதை மறந்து விட்டாயே எஸ்தர் என்று மொர்தெகாய் சேலஞ்ச் பண்ணுகிறார். இப்படிப்பட்ட மேன்மை உனக்கு கிடைத்திருப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, அதை நீ அறியாமல் போய்விட்டாயோ என்று மொர்தெகாய் அங்கே சீறுகிறதை நாம் பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. It's so easy to play safe. நெகேமியா அரண்மனையில் இருந்திருக்கலாம், மோசே அரண்மனையில் இருந்திருக்கலாம், எஸ்தர் பாதுகாப்பான ஒரு பிளேஸ்ல இருந்திருக்கலாம். செத்தாலும் சாகிறேன் என்ற நிலைக்கு ஏன் வந்தாள்? Why did she come to the place where she would say, if I perish, I perish? Because ஏனென்றால் என் மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்ற அந்த பெரிய பிக்சருக்குள்ள, பரந்த தரிசனத்திற்குள்ள அவள் இழுத்து வரப்பட்டாள் மொர்தெகாய் மூலமாக. I pray that you and I will be drawn out of our comfort zone. நம்முடைய சொகுசு வாழ்விலிருந்து வெளியிலே இழுக்கப்படுவோமாக. காத் என்ற தீர்க்கதரிசி அரணை விட்டு வெளியே வா, கம் அவுட் ஆஃப் யுவர் கேவ் என்று தாவீதை அதுலாம் குகையிலிருந்து வெளியே வர
அறைகூவல் இடுகிறான், தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லுகிறான். Come out of your cave, come out of your limitations, come out of your small mindedness. God is calling you to the nation. தேசத்திற்காக தேவன் உன்னை அழைக்கிறார் தாவீதே. அதற்காகத்தான் கர்த்தர் உன்னை அபிஷேகித்திருக்கிறார். ஏன் இந்த சிறிய குகைக்குள்ளே நீ ஒதுங்கி பதுங்கி இருக்கிறாய்? வெளியே வா என்று அழைத்தது போல ஆண்டவர் இன்றைக்கு அவருக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஒரு கூட்டத்தை இந்த கடைசி காலத்திலே அறைகூவலிட்டு ஆவியானவர் உரத்த சத்தமாய் அழைக்கிறார். God is calling people to come out of their cave, come out of their limitations, come out of their comfort zone. அரண்மனை சொகுசு வாழ்க்கையிலிருந்து வெளியே வா. ஆமென். பிளேயிங் சேஃப், பாதுகாப்பாக இருக்க ஒரு எண்ணம். ரொம்ப கேர்ஃபுல்லா அவர்களுக்கோ அவர்கள் குடும்பத்திற்கோ எந்த பாதகமும் வராதபடிக்கு ரொம்ப சேஃபா அவர்கள் தீர்மானம் எடுப்பார்கள். வெளியில போய் யாருக்கும் சுவிசேஷம் சொல்ல மாட்டாங்க. யாராவது தப்பா நினைச்சுக்கிடுவாங்க. என்ன அதான் முக்கியம்? உன்னை தப்பா நினைச்சுக்கிடுவாங்கிறதா முக்கியம்? சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும் என்ற காட்ஸ் பிராடர் லார்ஜர் பிக்சரை நீ மறந்துட்டியே விசுவாசியே, கர்த்தருடைய பிள்ளையே. தேவனுடைய அழைப்புக்கு விட்டு கொடுக்க மனமில்லை. சௌகரிய இடத்திலேயே இருக்க விருப்பம். அது இன்னொரு காரணம் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுவதற்கு. ஐந்தாவதாக, I can think of one more reason. I'm not saying these are the only reasons. We could elaborate, we could even enlist more reasons. இது மட்டும்தான், இந்த 5 காரணங்கள் மட்டும்தான் தடை என்று நான் சொல்லவில்லை. இன்னும் கூட நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பட்டியலை பெரிதாக்கலாம். ஆனால் இது போதுமானது. 5th reason, it is sheer laziness. சோம்பேறித்தனம். வேலை செய்ய விருப்பமில்லை. sheer laziness. ஹார்ட் ஒர்க்குக்கு கமிட்டட் இல்லை. ரெனால்ட் பாங்கே தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊழியர். A man who was mightily used by God. ஆப்பிரிக்கா தேசத்திற்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட், அவர் ஆண்டவர் கொடுத்த ஒரு கிஃப்ட். 1 million people ஒரே குருசேட்ல ஒரே இரவுல வந்தது ஆப்பிரிக்காவில் ரெனால்ட் பாங்கே குருசேடுக்கு தான். ஸ்பெக்டாகுலர் ஹீலிங்ஸ் அண்ட் மிரக்கிள்ஸ். Africa will no more be called a dark continent, it will be called a light continent என்று முழங்குகிற turn or burn, நீ தேவனிடத்தில் திரும்பி வா அல்லது எரிகிற நரகத்திற்கு போய் சேரு என்று முழங்குகிற ஜெர்மனி தேசத்தை சேர்ந்த evangelist Reinhard Bonnke, powerfully used by God in African continent. திரளான மக்கள் தேவன் பக்கம் திரும்பினார்கள் ஒவ்வொரு குருசேட்லையும். பில்லி கிரஹாம் ஒரு பவர்ஃபுல் இவாஞ்சலிஸ்ட். பட் ஹீலிங் மிரக்கிள்ஸ் நீங்க ரொம்ப பார்க்க முடியாது அவருடைய குருசேட்ஸ்ல. ஸ்பெக்டாகுலர் மிரக்கிள்ஸை பார்க்க முடியாது. பட் கிளியர் சால்வேஷன் மெசேஜ் will be preached by Billy Graham. But Reinhard Bonnke had power ministry together with his evangelistic call. அந்த சுவிசேஷ அழைப்பு அவருக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது. அதோடு கூட அவருக்கு அந்த அற்புதத்தை, சூப்பர் நேச்சுரல் டிமென்ஷனை அந்த பிரீச்சிங்ல வெளிப்படுகிறதை அவருடைய ஊழியத்தில் நாம் பார்க்கலாம். பவர்ஃபுல்லி யூஸ்ட் மேன் ஆஃப் காட். பட் லிசன் டு மீ. அவரிடத்துல ஆண்டவர் சொன்னாராம், அவரே ஒரு கருத்தரங்கிலே சொன்ன ஒரு காரியம். ஃபயர் இவாஞ்சலிசம் என்ற ஒரு செமினார் நடத்துவார். குருசேட் நடத்த போகும் பொழுது ஃபயர் இவாஞ்சலிசம்
என்ற ஒரு செமினார் நடத்துவார் லீடர்ஸ்க்கு, பாஸ்டர்ஸ்க்கு. ஐ திங்க் இன் ஏர்லி 90s இந்தியாவிற்கு வந்த பொழுது, இந்தியாவில் சென்னையில் சீரடி அரங்கத்தில் அந்த கூட்டங்கள் நடக்கும் பொழுது அந்த ஃபயர் இவாஞ்சலிசம் செமினார் நடத்தினார். அதுல அவர் சொல்லும் பொழுது ஒரு செமினார்ல சொன்ன காரியம், God spoke to me and said, I am plan C. அதை தொடர்ந்து விளக்கி சொல்லுகிறார். God called a man, plan A. He refused to respond to the call that he had. Then God called another man, plan B. He also declined, failed to rise up to the call. Then the Lord picked me. என்ன சொன்னார்னா, தமிழ்ல சொல்றேன், ஆண்டவர் தன்னுடைய பிளான் ஏல ஒருவனை வைத்திருந்தார், அழைத்தார், அவன் விட்டு கொடுக்கவில்லை. அவன் விட்டு கொடுக்காதனாலே கர்த்தர் இன்னொருவனை தெரிந்து கொண்டார். அவனும் அந்த அழைப்புக்கு விட்டு கொடுக்கவில்லை. மூன்றாவதாக ஆண்டவர் என்னை அழைத்தார். I am plan C என்று அவர் சொன்னதை நான் நினைத்து பார்க்கிறேன். அது பிப்ளிக்கலா, அது வேதாகமத்தின் அடிப்படையிலே உள்ள ஒரு காரியமா அவர் சொன்னது? எஸ். எஸ்தர், நீ மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பு வேறு வழியாய் வரும். நீ மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பு வேறு வழியாய் வரும். If you remain silent, God will give your assignment to someone else. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அழைப்பை இன்னொருவனுக்கு கொடுத்து விடுவார். ஒருவனும் உன்கிடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்று வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோமே. ரெவலேஷன் 3:11 வாசிக்கிறோமே, let no man take your crown. உன்னுடைய கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடி எச்சரிக்கையாயிரு. என்ன அர்த்தம்? ஒரு தாலந்து வாங்கினவனுடைய தாலந்தை ஆண்டவர் பிடுங்கி 5 தாலந்து உள்ளவனுக்கு கொடுத்தாரே, அதனுடைய அர்த்தம் என்ன? நீ செயல்படாவிட்டால் ஆண்டவர் இன்னொருவனை எழுப்பி விடுவார். உன்னை கொண்டு தேவன் செய்ய விரும்புகிற திட்டத்தை நீ அறிந்து ஒப்பு கொடுக்க வேண்டும். You must respond to the call that God has given, and failing which he will raise another man or a woman. உன்னை தேவன் தெரிந்து கொண்ட காரியத்திற்காக நீ விட்டு கொடுக்காத பட்சத்திலே தேவன் இன்னொருவரை எழுப்புவார். இன்னொருவரை எழுப்புவார். ஒருவன் தேவனுடைய அழைப்பை மட்டுப்படுத்த முடியுமா? ஒருவன் தேவனுடைய அழைப்பை தாமதிக்க முடியுமா? வேதத்தில் ஏராளமான எக்ஸாம்பிள்ஸ். 40 நாட்களிலே கானானை போய் அடைய வேண்டிய இஸ்ரவேல் ஜனம் 40 வருடங்கள் எடுத்துக்கொண்டது. You can delay the fulfillment of God's promise in your life. You can waste time. நீங்கள் நேரத்தை விரயம் பண்ணலாம். ஒட்டுமொத்தமாக அழைப்பையே விரயம் பண்ண முடியும். அல்லது தேவன் உங்களுக்காக வைத்த காரியத்தை நீங்கள் செய்ய முடியாமல் போகிறதற்கு காரணம் என்ன? அவர் கொடுத்த கால அவகாசத்தை விட்டுவிட்டு நீங்கள் அதிகமான காலத்தை எடுத்துக்கொள்வதனாலே இன்னும் செய்யப்பட வேண்டிய காரியத்தை செய்வதற்கு நேரம் இல்லாமல் போய்விடுகிறது உங்கள் வாழ்க்கையிலே. You can delay God's purpose. You can delay God's call being fulfilled in your life because you are delaying the process. 40 நாள்ல செய்து முடிக்க வேண்டிய காரியத்தை 40 வருஷம் எடுத்துக்கொண்டா என்ன ஆகிறது? கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை வாழ்க்கையில கற்றுக்கொள்ளாமல் திருப்பி ஃபெயில் ஆகி 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு அப்படியே கடந்து வர்றோம். 6, 7, 8, 8ஆம் கிளாஸ், 9ஆம் கிளாஸ் வரும்பொழுது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஏன்னா 10ஆம் கிளாஸ் பப்ளிக் எக்ஸாமு, ஸ்கூலில் கொஞ்சம் டைட்டாக பிடிப்பாங்க, கொஞ்சம் பிள்ளைங்களை ஃபெயில் ஆக்கிடுவாங்க. ஏன்? ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலைனா. அப்போ 1 வருஷம் படிக்க வேண்டிய 9ஆம் கிளாஸை 2 வருஷம் படிக்கிறது. 1 வருஷம் படிக்க வேண்டிய 11ஆவது வகுப்பை 2 வருஷம் படிக்கிறது. நான் சொல்றது புரியுதா? You can delay.
மோசே இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கிறதற்கு தரிசனத்தை அவன் பெற்றுக்கொண்டாலும் 40 வருஷம் ஆண்டவர் அவனை எம்டி பண்ண வேண்டியது இருந்தது வனாந்தரத்தில். அதுல ஒரு 40 வருஷம் டிலேன்னு வைத்துக் கொள்ளலாமா? 400 வருஷம் அடிமைத்தனத்திலே இருப்பார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் என்று ஒரு இடத்துல வாசிக்கிறோம், இன்னொரு இடத்துல 430 வருஷம் என்று வாசிக்கிறோம். ஒருவேளை அந்த 430 என்பது எதனாலே வந்தது? why it was 430? is it because of the delay? ஒருவேளை அந்த தாமதத்தினாலா, மோசேனுடைய அழைப்பின் தாமதத்தினாலா? கவனிங்க, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம், Genesis chapter 15 verse 13. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய தேசம் இல்லாத இன்னொரு தேசத்துல, அந்நிய தேசத்துல பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை செவிப்பார்கள் என்றும் அவர்கள் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். 400 வருஷம் என்று ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறாரே, ஆனால் இன் ஆக்சுவல் 430 வருஷம் ஆனதே. ஒருவேளை மோசேனுடைய அழைப்பு அந்த ரெஸ்பாண்ட் பண்ணுகிறதற்கு டிலே ஆனதுனால, அவன் சொந்த பலத்தில் செய்ய நினைத்ததுனால ஒருவேளை டிலே ஆச்சா தெரியல. ஐம் ஜஸ்ட் திங்கிங். இதுதான் என்று நான் இதுதான் காரணம் என்று அடித்து சொல்லவில்லை, பட் ஐம் ஒண்டரிங். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைகளாக இருந்தார்கள். They were slaves for 40 years. யாத்திராகமம் 12:40. யாத்திராகமம் 12:40. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. அப்ப ஆதியாகமத்துல சொல்லப்பட்ட 400 வருஷம், இந்த இடத்துல 430 வருஷம் என்று போட்டிருக்கிறது. அதற்கு காரணம் ஒருவேளை மோசேயா எனக்கு தெரியவில்லை, அல்லது ஒருவேளை அந்த எண்ணிக்கை வேரியேஷன் இருக்கிறதற்கு காரணம் முதல் 30 வருஷம் ஒருவேளை பொற்காலங்களாக இருந்ததா, அது அடிமைத்தனம் இல்லாத காலமாக இருந்ததா? 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் முதல் 30 வருஷம் உபத்திரவம் இல்லாமல் இருந்ததா தெரியல. பட் டிலே குட் பி a ரீசன் என்பது என்னுடைய ஒரு ஸ்னீக்கி சஸ்பிஷன். அன்னாளுக்கு குழந்தை பிறப்பதிலே தாமதம் ஏற்படுகிறது. ஏனென்றால் அவள் தன்னுடைய அந்த கவுண்டர் பார்ட், அங்கே அவளுக்கு பிள்ளை இருக்கிறது, எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கும் பிள்ளை பெற்றெடுக்க முடியும் என்பதை ப்ரூவ் பண்ணுவதற்காக போராடி ஜெபித்தது போல இருக்கும் ஆரம்பத்தில் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில். ஆனால் எனக்கு ஒரு பிள்ளையை தாரும் ஆண்டவரே, நான் உமக்கு கொடுப்பேன் என்று அந்த அலைன்மெண்ட்டுக்குள்ள வருவதற்கு தனக்கு ஒரு பிள்ளை வேண்டும், சக்களத்தி சண்டையில் ஜெயிக்கிறதற்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்ற அந்த பர்சனல் ஃபைட்ல இருந்து தேவனுடைய அந்த அஜெண்டாவுக்கு விட்டு கொடுக்கிறதற்கு தாமதமானதே. அந்த தாமதம் நல்ல கவனிங்க, சாமுவேல் பிறக்கிறதற்கு காலம் ஆனது. நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்ய விரும்புகிற காரியம் செய்வதற்கு நாம் தடையா? இன்னொரு இடத்திலே அவர் நகர்ந்து போகிற அளவிற்கு நாம் பிடிவாதமாக இருக்கிறோமா, அல்லது நம்முடைய வாழ்க்கையிலேயே தேவன் செய்வதற்கு நாம் தாமதிக்கிறோமா? All these factors come into play.
ஆண்டவர் எருசலேம் சபைக்கென்று ஒரு நோக்கத்தை வைத்தார். அவர்கள் அந்த நோக்கத்தை நிறைவேற தவறிவிட்டார்கள். ஆகவே ஆண்டவர் அந்தியோகியா சபையை எழுப்பினார். முழு உலகத்திற்கும் சுவிசேஷத்தை கொண்டு போகிறதற்கு எருசலேம் சபை தெரிந்து கொள்ளப்பட்டது. ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. பிறகு அந்தியோகியா சபை ஆரம்பிக்கப்பட்டது. அது உலகம் எங்கும் சபைகளை கொண்டு சென்றது, மிஷனரிகளை அனுப்பியது. Jerusalem failed and Antioch was raised. இந்தியாவை யோசித்து பார்க்கிறேன். கேரளா சபைக்குத்தான் ஆண்டவர் முதலாவதாக அழைப்பை கொடுத்தார். ஆனால் முழு இந்தியாவை சந்திக்கிறதற்கு அவர்கள் எழ வேண்டிய அளவு எழவில்லை. கர்த்தர் தமிழ்நாடை தெரிந்து கொண்டார். பிறகு தோமாவை முதலாவது அங்கே அனுப்பினார். அதற்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். தமிழ் பைபிளை முதலாவது பிரிண்ட் பண்ணி இவர்கள் கையில் கொடுக்கலாம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தார். நாம் முழுமையாக செயல்பட்டோமா அல்லது இந்த அழைப்பு ஆந்திராவை நோக்கி செல்லுகிறதா என்ற கேள்விகள் எழும்புகிறது. ஏன் நம்ம ஃபுல் கெப்பாசிட்டியை நம்ம கெப்பாசிட்டியை ஏன் வளர்த்து கொள்ளணும்? ஆண்டவர் விரும்புகிற அளவிற்கு நாம் காரியங்களை செய்வதற்கு, நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக வாழுவதற்கு, தேவனுடைய முழுமையான திட்டத்தை நாம் அச்சீவ் பண்ணுவதற்கு கெப்பாசிட்டி என்லார்ஜ்மெண்ட் தேவை. போத் அவர் ஓன் எபிலிட்டி அண்ட் எபிலிட்டி டு டேப் ஆன் டு காட்ஸ் கிரேஸ். அதைத்தான் இந்த டாபிக்ல படிக்க போகிறோம். இது இன்ட்ரோடக்ஷன். இன் ஜெனரல், பொதுவாக நான் சொன்னேனே ஆரம்பத்தில், என்னுடைய கணிப்பு, people underperform. யோசுவா 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Joshua chapter 13 and verse 1 and 2. ஆரம்பத்தில் 12ன்னு சொன்னா இல்லை, 1 and 2. யோசுவா 13ஆம் அதிகாரம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் யோசுவாவின் இடத்துல? யோசுவா வயது சென்று முதிர்ந்தவன் ஆனபோது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமானாய் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாய் இருக்கிறது. God is now calling Joshua and he is telling him, the pace in which you are doing the work that I have assigned to you seem to be a bit slow. You are lagging behind. நீ போக வேண்டிய வேகத்தில் போகவில்லை என்று ஆண்டவர் பேசுகிறதை போல இருக்கிறது. யோசுவா வயது சென்று முதிர்ந்தவன் ஆனபோது, யோசுவா 13:1-2. கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனும் ஆனாய் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாய் இருக்கிறது. ஜாஷுவா லீடர்ஷிப் எடுத்த 7 வருஷத்துல 31 சேனைகளை வீழ்த்தி 20 பட்டணங்களை கைப்பற்றினான். ஐ ரிப்பீட், யோசுவா லீடர்ஷிப் எடுத்த முதல் 7 வருஷத்துல 31 சேனைகளை வீழ்த்தி 20 பட்டணங்களை கைப்பற்றினான். Within the first 7 years of his leadership, Joshua defeated 31 armies and captured 20 cities. எவ்வளவு செய்திருக்கிறோம் என்பதை வைத்து அல்ல, எவ்வளவு தேவன் உங்களுக்கு செய்ய சொன்னார் என்பதை வைத்துதான் நாம் கணக்கிட வேண்டும். யோசுவாவுக்கு தேவன் கொடுத்த அசைன்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இங்கே இவாலுவேஷன் நடக்கிறது. மற்றவர்களை விட நீ அதிகமா செஞ்சிட்ட மகனே என்று சொல்லுவது ஈஸி. ஆனால் உண்மையாவே ஆண்டவர் கொடுத்த கெப்பாசிட்டிக்கு தகுந்த அளவு செயல்பட்டானா இவன் என்ற கேள்விதான் எழும்புகிறது இங்கே. Much more land to be inherited, Joshua. You are getting old. இப்பொழுது நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. Come to chapter 18 of the book of Joshua, sorry. யோசுவா 18ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரரின் சபை எல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. ஆண்டவர் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டாரு. இஸ்ரவேல் புத்திரரில் 2ஆம் வசனம், யோசுவா 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது.
இன்னும் 7 கோத்திரங்கள் சுதந்திரிக்க வேண்டிய அவர்களுடைய பங்கை சுதந்திரிக்கவில்லை. They were slack in responding to God's working in their lives. Are you slack to respond to God's call in your life? உங்க வாழ்க்கையில தேவனுடைய முகாந்திரத்தை, நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் அசதியாக இருக்கிறீர்களோ, மந்தமாக இருக்கிறீர்களோ? இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. 3ஆம் வசனம், ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள்? How long you will be lethargic? How long you will be lethargic? நீ எவ்வளவு காலம் இப்படி சோம்பேறியாக இருப்பாய், அசதியாக இருப்பாய் என்ற சவால் வருகிறது. யாக்கோபு ஏசா என்ற ஸ்டோரியில ஏசா தனக்கென்று வைக்கப்பட்ட சேஷ்டபுத்திர பாகத்தை இன்னொருவனிடத்திலே இழந்து விட்டான். You can lose your call to someone else. If you are passive, if you are laid back and selfish and short-sighted, failing to see the long-range vision, the purpose of God for your life. உங்க வாழ்க்கைக்கு தேவன் வைத்திருக்கிற தொலைதூர பார்வை இல்லாமல் குறுகிய பார்வை, myopic vision, failing to have the telescopic vision. தொலைதூர பார்வை இல்லாமல் உங்களுக்கு குறுகிய பார்வை, இப்பொழுது இன்றைக்கு உள்ள காரியம்தான் உங்களுக்கு தெரிகிறது, நாளைய தினத்தின் காரியத்தை அறியவில்லை. ப்ராஃபெட்டிக் அண்டர்ஸ்டாண்டிங், ப்ராஃபெட்டிக் பெர்ஸ்பெக்டிவ் இல்ல. ஏசாவுக்கு இல்ல. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் இழப்பதற்கு. ஆதியாகமம் 25:34, Genesis 25:34, Esau failed. நாபோத் என்ற ஒரு மனுஷன் 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம், தனக்குரிய சுதந்திரத்தை அவன் இழக்க எல்லா விதமான அழுத்தங்களும் அரசு அன்றைக்கு ஆட்சியிலே இருந்த ஆகாபின் மூலம் வருகிறது, எசபேல் மூலம் வருகிறது. ஆனால் அவன் செத்தாலும் சாவேனை தவிர என்னுடைய சுதந்திரத்தை நான் இழக்க தயாரில்லை. He was willing to die for the inheritance that God would have for him. பிரியமானவர்களே, பாருங்க, ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை இழக்கிறான். அந்த ஸ்டோரியும் பைபிள்ல இருக்கு. ஆதியாகமம் 25ல, 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் நாபோத் என்ற ஒரு மனுஷன் தன்னுடைய சுதந்திரத்தை இழக்க தயாரில்லை, அதற்காக மரிக்கவும் ஆயத்தம். எசபேல் கொன்று போடுகிறாள். நீங்கள் உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு எந்த அளவுக்கு நீங்கள் அர்ப்பணித்த நிலையில் இருக்கிறீர்கள்? How much committed are you? ஆமென். 1 தாலந்து வாங்கினவன் தன்னுடைய தாலந்தை அவன் பயன்படுத்தவில்லை. 5 தாலந்து உள்ள மனிதனுக்கு அது போய்விட்டது. உங்களுடைய அழைப்பு இன்னொருவனிடத்திலே போய்விடுகிறதோ? நீ மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு வேறு வழியாய் வரும். எஸ்தர், ஏசா, உன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை நீ யாக்கோபுக்கு இழந்து விடுகிறாய். இந்த கெப்பாசிட்டி என்லார்ஜ்மெண்ட் ஏன் தேவை? நிறைய பேர் அண்டர் பெர்ஃபார்ம் பண்றாங்க. நம்முடைய அழைப்புக்கு தகுந்த அளவுக்கு நம்மை ஆண்டவர் ஸ்ட்ரெச் பண்ண விரும்புகிறார். எனக்கு இந்த மாதிரி சப்ஜெக்ட் பேசும் பொழுது எனக்கு ஞாபகம் வருகிற ஒரு வசனம், சங்கீதம் 78:41. சங்கீதம் 78:41, Psalm 78 and verse 41. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்ட வசனம்.
they limited the Holy One of Israel. தேவனை மட்டுப்படுத்த முடியுமா? அவருடைய வல்லமையிலிருந்து நீங்கள் ஒருபோதும் அவரை மட்டுப்படுத்த முடியாது. அவரை நீங்க எந்த அளவும் டவுன் சைஸ் பண்ண முடியாது. You cannot downsize God. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேலை அல்லது இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி தேவனை மட்டுப்படுத்த முடியும்? You cannot limit God per se. You cannot limit God. தேவனை நீங்கள் மட்டுப்படுத்த முடியாது. But you can limit God in your life. From him working in your life, you have a free will. உங்களுக்கு சுயசித்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்க லைஃப்ல ஆண்டவர் செயல்பட விரும்புகிற அளவிற்கு செயல்பட விடாமல் அவரை தடுத்து நிறுத்த முடியும் உங்களால. நோ என்று சொன்னால் ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்ணி வருவது இல்லை. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், திறந்தால் உங்க சாய்ஸ். என்னை பின்பற்றி வர விரும்பினால் உங்க சாய்ஸ். கர்த்தர் தெய்வமான கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமான பாகாலை பின்பற்றுங்க. யோர் சாய்ஸ். இந்த மரத்தின் கனியை புசி, நல்லா இருப்ப. இந்த மரத்தின் கனியை புசி, நீ சாகவே சாவாய். சாய்ஸ். லைஃப் இஸ் ஃபில்ட் வித் சாய்ஸஸ். வாழ்க்கையில ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் தன்மையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு இயந்திர மனிதனாக, ரோபோவாக ஆண்டவர் நம்மை புரோகிராம் பண்ணி நடத்தவில்லை. சுயசித்தத்தை கொடுத்து நாம் தீர்மானிக்கக்கூடிய ஒரு திராணியை கொடுத்திருக்கிறார். நன்மை தீமை எது என்று முன்பாகவே சொல்லிவிடுவார். அதனுடைய பின்விளைவுகளை சொல்லிவிடுவார். அதை அறிந்து நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். தீர்மானித்த பிறகு அதனுடைய பின்விளைவுகளை சந்திக்க வேண்டும். நன்மையோ தீமையோ. சவுலை தள்ளி தாவீதை ஏற்படுத்துகிறார் ஆண்டவர். ஒருவனை தள்ளி ஒருவனை அமர்த்துகிற தேவன். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். நான் சொல்லுகிறது புரிகிறதா? ஏராளமான பைபிள் எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு இருக்கிறது. முதலாவது, மக்கள் அண்டர் பெர்ஃபார்ம் பண்றதுனால இல்லையா நம்முடைய வாழ்க்கையில நாம் இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்த முடியும். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது, விசுவாசிகள் நியாயத்தீர்ப்பு என்று வருகிற வேளையில நான் போய் தேவனுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது ஆண்டவர் என்னை பார்த்து, மகனே, உன்னை கொண்டு நான் செய்ய விரும்பின காரியம் இன்னும் ஏராளம். நீ என்னை முழுமையாக அனுமதிக்கவில்லை. நீ என்னை பூமியிலே மட்டுப்படுத்தினாய் என்று ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, அல்லது அப்படி சொல்லக்கூடிய நிலை என் வாழ்க்கையில ஏற்படக்கூடாது என்பது என்னுடைய ஆசை, என்னுடைய அர்ப்பணம். I want to live life to the fullest. வாழ்க்கையை முழுமையாக வாழ நான் விரும்புகிறேன். ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நான் முழுமையாக வாழ்ந்து முடிக்க விரும்புகிறேன். ஆகிலும் என் சித்தம் அல்ல உம் சித்தம் என்று சொல்லக்கூடிய வேளைகள் வரும் என்பதை அறிந்திருக்கிறேன். அந்த வேளை வரும் பொழுது இரத்த குழாய் வெடிக்கும், கடினமாக இருக்கும். அது சிலுவையாக இருக்கலாம். ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லக்கூடிய உணர்வுகள் பொங்கி வரலாம். ஆனாலும் தேவசித்தம் செய்ய வேண்டும் என்பதுதானே நம்முடைய வேதத்தின் போதனை, சீஷத்துவத்தின் அழுத்தம், செய்தி. ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? Are you able to understand? Would you evaluate your life? உங்களுடைய வாழ்க்கையை மறுபரிசீலனை செய்வீர்களா? ஆய்வு செய்து பார்ப்பீர்களா? வேதனை உண்டாக்கும் வழி உங்க வாழ்க்கையில இருக்கிறதா என்பதை சற்று அலசி ஆராய்ந்து பார்ப்பீர்களா? ஆண்டவர் உங்களை எக்ஸாமின் பண்ண அனுமதிப்பீர்களா? சங்கீதம் 139 23 24. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இந்த சின்சியர் ஜெபத்தை செய்வீர்களா? தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்.
ஐ ரிப்பீட், 1-2 வசனங்களை நான் உங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கு, உங்களை சரிப்படுத்திக் கொள்வதற்கு ரெஃபர் பண்ணுகிறேன். நீதிமொழிகள் 3:5-6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். முதலாவதாக, மக்கள் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுகிறார்கள். பீப்புள் அண்டர் பெர்ஃபார்ம். அதனால கெப்பாசிட்டி என்லார்ஜ்மெண்ட் தேவைப்படுகிறது. ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற அசைன்மெண்ட்டை முழுமையா பெர்ஃபார்ம் பண்ணுவதற்கு நமக்கு கெப்பாசிட்டி என்லார்ஜ்மெண்ட் தேவைப்படுகிறது. இரண்டாவதாக, ஏன் கெப்பாசிட்டி என்லார்ஜ்மெண்ட் தேவைப்படுகிறது தெரியுமா? முதலாவது நான் சொன்னது, உங்களுக்கு தேவன் கொடுத்த காரியத்தை நீங்கள் செய்வதற்கே கெப்பாசிட்டி என்லார்ஜ்மெண்ட் தேவை. இரண்டாவது, நீங்கள் சின்சியரா செய்தீர்கள் என்றால் ஆண்டவர் செய்யாத சிலருடைய காரியம் இருக்கிறதே, அதையும் சேர்த்து எக்ஸ்ட்ரா அசைன்மெண்டாக உங்களுக்கு கொடுப்பார். Therefore, even beyond your stated original intended call, உங்களுக்கு தேவன் ஏற்கனவே முன்குறித்த அழைப்பு நோக்கம் என்று ஒன்று இருக்கிறது. அதையும் கடந்து 5 தாலந்து என்ற நிலையிலே ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கலாம். அதையும் கடந்து 1 தாலந்து வாங்கினவன் செயல்படாததினாலே அதை பிடுங்கி உன்னிடத்திலே கொடுக்க தேவன் விரும்புகிறார். அந்த அளவு கெப்பாசிட்டி என்லார்ஜ்மெண்ட்டுக்கும் ரெடியாக இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட், உங்களுடைய கெப்பாசிட்டியை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு கெப்பாசிட்டி என்லார்ஜ்மெண்ட். இரண்டாவது, மற்றவர்கள் செய்யாததை நீங்கள் செய்வதற்கு அவர்களுடைய அசைன்மெண்ட்டை உங்களுக்கு கொடுப்பார் ஆண்டவர். அதற்கும் ரெடியா இருங்க. மூன்றாவது, நம்பர் 3, குறுகிய காலம், வெரி ஷார்ட் டைம். இன்னும் செய்யப்பட வேண்டிய காரியம் அதிகமாக இருக்கிறது. இந்த நாட்களிலே உங்களோடு கூட இருக்கிறவர்கள் செய்யாததை ஆண்டவர் எடுத்து உங்களிடத்தில் கொடுக்கிற ஒரு காரியம் மட்டுமல்ல, சரித்திரத்தில் செய்ய வேண்டியதை செய்யாதவர்கள் இல்லையா, அவர்களுடைய பணி இருக்கிறதே, அதுவும் நிலுவையிலே இருக்கிறதே. ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறதே. இன்னும் ஒரு 10-15 ஆண்டுகள் இருக்குமா மேக்சிமம், எனக்கு தெரியல. அதற்குள்ள இன்னும் செய்ய வேண்டிய இறைபணி ஏராளம் நம்முடைய தேசத்தில், இந்தியாவிலே இருக்கிறதே, முழு உலகத்தில் இருக்கிறதே. சந்திக்கப்படாத மக்கள் கூட்டங்கள் இருக்கிறதே, சபை இல்லாத கிராமங்கள் இருக்கிறதே, சுவிசேஷம் செல்லாத எத்தனையோ பகுதிகள் இந்தியாவிலே இன்னும் இருக்கிறதே. அதையெல்லாம் தீவிரித்து செய்வதற்கு, நல்ல கவனிங்க, தீவிரித்து செய்வதற்கு, இன்டென்ஸ் புஷ், வேகமாக செய்வதற்கு, God wants to accelerate his work. ஆண்டவர் அவருடைய பணியை தீவிரப்படுத்த விரும்புகிறார். அதற்காக ஆண்டவர் உண்மையான மீதியான ஒரு கூட்டத்தை, ஒரு ஃபேத்ஃபுல் ரெமனன்ட் கம்பெனியை ஆண்டவர் லிமிட்டட் டைம் அன்லிமிட்டட் கிரேஸ், நான் ரிப்பீட் பண்றேன், லிமிட்டட் டைம் அன்லிமிட்டட் கிரேஸ். திருப்பி சொல்றேன், லிமிட்டட் டைம் அன்லிமிட்டட் கிரேஸ். ஒரு குறுகிய காலம், ஆனால் அளவற்ற தேவ கிருபை. என்னுடைய பணியை செய்வதற்கு யார் என்று ஆண்டவர் பார்க்கிறார். கொஞ்சம் பேர் தான், நிறைய பேர் இல்ல. அந்த உண்மையான மீதியான கூட்டத்திற்கு தாராளமா ஏராளமா என்னென்னலாம் கிருபைகளை, வரங்களை, வல்லமையை தர முடியுமோ, heaven is willing to resource you. Heaven is willing to resource you if only you are willing to do that which God wants you to do in this time and season. இந்த நாட்களில் தேவன் உங்களுக்கென்று வைத்த காரியத்தை செய்வதற்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆமென். So capacity enlargement, உங்களுக்கு தேவன் கொடுத்த கெப்பாசிட்டியை நீங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் கூடுதலாக மற்றவர்களுடைய கெப்பாசிட்டியை சேர்த்து கொடுக்க விரும்பினால் அதையும் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருங்கள். தீவிரப்படுத்தி அளவில்லா கிருபையை உங்களிலே அவர் அருள்வதற்கும் ஆயத்தமாக இருங்கள். இது ஒரு முக்கியமான காலகட்டம். இறைப்பணியை துரிதமாக
செய்து முடிப்பதற்காக தேவன் நம்மை அழைக்கிறார். God is calling us. God is calling us. God is calling us. கர்த்தர் நம்மை அழைக்கிறார். விட்டு கொடுப்போம். முழுமையா விட்டு கொடுத்துருங்க. டோட்டல் சரண்டர். டோட்டல் சரண்டர். ஆமென். நேரம் கடந்து விட்டது. I will pick it up again in my next session. இதை ஒரு 4 பகுதியாக உங்களோடு கூட பேச வேண்டும் என்று நான் தீர்மானித்திருக்கிறேன். என்றால் அவசரமாக எல்லாவற்றையும் சொல்லி நான் உங்களுக்கும் புரியாமல், எனக்கும் ஒரு பேசி முடித்த ஒரு நிறைவு இல்லாமல், தேவன் என்ன உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண சொல்லுகிறாரோ அதை முழுமையாக கம்யூனிகேட் பண்ணாமல் நான் நிறுத்த விரும்பவில்லை. இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இது கேட்க வேண்டிய ஒரு செய்தி. ஊழியர்களானாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளானாலும் சரி, இந்த காலகட்டத்திலே வாழுகிற நாம் கேட்க வேண்டிய ஒரு தீர்க்க தரிசன செய்தி. தேவனுடைய அளவில்லாத கிருபைகளை இந்த குறுகிய காலத்திலே பெற்றுக்கொண்டு தீவிரித்து எழும்புகிற ஒரு உண்மையான மீதியான கூட்டம் இந்த செய்தியை கேட்டு ஆண்டவருக்கென்று முழுமையாக அர்ப்பணித்து அவருடைய வருகைக்கு முன்னதாக செய்ய வேண்டிய இறைபணியை செய்வதற்கு அர்ப்பணிக்கிற ஒரு கூட்டம் தேவை. ஆமென். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். லார்ட், தேங்க் யூ ஃபார் ஸ்பீக்கிங் டு அஸ். எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். லார்ட், வி சரண்டர். லார்ட், வி ஈல்ட். எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை மட்டுப்படுத்தி இருந்தால் எங்களை மன்னியும். லார்ட், இஃப் வி ஹவ் லிமிட்டட் யூ இன் அவர் லைஃப், ஃபர்கிவ் அஸ் லார்ட். நீர் விரும்புகிற காரியத்தை முழுமையாக எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் செய்து முடிக்கணுமே. லார்ட், we have to fulfill all that you have planned for us, for our lives. எங்கள் வாழ்க்கைக்கு நீர் பிளான் பண்ணின எல்லா காரியத்தையும் நாங்கள் செய்யணுமே. உதவி செய்யுங்கப்பா. உங்கள் கிருபையை தாங்கப்பா. உங்கள் பலனை தாங்கப்பா. ஆண்டவரே, செய்யப்பட வேண்டிய இறைபணியை குறுகிய காலத்திலே செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கு பேசினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் இயேசுவே நான் என்று முந்தன் சொந்தம் என்ற பாடலை பாஸ்டர் ஆல்பர்ட் பாடும் பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை நாம் செலுத்தலாம். தேங்க்யூ. உளையான சேற்றிலும் பாவத்திலும் இருந்த நம்மை தூக்கி எடுத்து, ஆமென், கன்மலையின் மேல் நிறுத்தி அவரை துதிக்கிற புது பாட்டை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறபடினால பாடுவோம். என் இயேசுவே, உளையான சேற்றி நின்று என்னை தூக்கி எடுத்த தெய்வமே, நீர் என் சொந்தம், நீர் என் பக்கம். ஆமென். இந்த பாடலை பாடுவோம், ஆராதிப்போம். ஆண்டவருடைய நாமத்தை நாம் இணைந்து உயர்த்தலாம். இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தும். என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தும். இன்னொரு விசை சேர்ந்து ஆராதிக்கலாமா? என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தும். சேற்றிலிருந்த நம்மை தூக்கி எடுத்தாரே, கண்மணி போல பாதுகாத்தாரே, புது ஜீவன் தந்தாரே, புது கிருபை தந்தாரே. அந்த தெய்வத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி நன்றி பலியை செலுத்தலாமா? உம்மை நான் மறக்க மாட்டேன் ஆண்டவரே, உம்மை நான் உயர்த்துவேன். உளையான சேற்றி நின்றே
நிறுத்தினீரே, உளையான சேற்றினின்றே தூக்கியே நிறுத்தினீரே. உந்தனை நான் மறவே, உந்தனை போற்றிடுவே. உந்தனை நான் மறவே, உந்தனை போற்றிடுவே. என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம். என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தும். என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம். என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தும். வாழ்க்கையில் எத்தனை புயல் அடித்தாலும், எத்தனை அலைகள், எத்தனை ஆரவாரங்கள் எழும்பினாலும் நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. என்ன தெரியுமா? என் வாழ்க்கை படகில் என் இயேசு என்னோடு வருகிறவர். ஆமென். என்னை பத்திரமா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கிறவர் அவர். அவருடைய வார்த்தைக்கு அத்தனை வல்லமை உண்டு. இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில் ஒருவேளை புயல் அடிக்கலாம், ஒருவேளை பாடுகள் எழும்பலாம், ஆனால் அவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை அமைதிப்படுத்தும். ஆமென். அந்த நிச்சயத்தோடு பாடுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. அலைந்தோடும் கடலதனை அடக்கியே அமர்த்தினீரே, அலைந்தோடும் கடலதனை அடக்கியே அமர்த்தினீரே. வார்த்தையின் வல்லமையை என்றுமே காணச் செய்யும். வார்த்தையின் வல்லமையை என்றுமே காணச் செய்யும். என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம். என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தும். என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம். என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தும். தாயினும் அன்பு வைத்தே தாங்கியே சுமப்பவரே, தாயினும் அன்பு வைத்தே தாங்கியே சுமப்பவரே. ஜீவிய காலமெல்லாம் உந்தனை பின் செல்லுவே. என் ஜீவிய காலமெல்லாம் உந்தனை பின் செல்லுவே. என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம். என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தும். என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம். என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தும். அக்கினி சூளையில் சேதமடுகாமல் பாதுகாத்த எங்கள் நல்ல ஆண்டவர் திட நம்பிக்கை தைரியத்தை தந்து எங்க ஆயுசு காலமெல்லாம் எங்களை நீங்க நடத்துங்க. ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடி உமக்குள் மறைந்திருக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும் சொல்லி கேளுங்க. நீங்க கேட்கிறதை செய்ய அவர் உங்கள் சார்பில் உண்டு. ஆமென். அக்கினி சூளையிலே நின்றயம் மெய்தேவனே, அக்கினி சூளையிலே நின்றயம் மெய்தேவனே. விசுவாசம் திடமனதும் என்றென்றும் தந்தருளும். விசுவாசம் திடமனதும்
அனுதினமும் வழி நடத்தும் என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம். என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தும். Praise God. தேவன் நம்மை ஆசீர்வதித்தார். ஆஃப்டர்நூன் பைபிள் ஸ்டடி டைமை மறந்துட வேண்டாம். பர்பஸ் ட்ரிவன் லைஃப் புக் வாங்காதவர்கள் கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள். கான்டாக்ட் நம்பரில். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மற்றவர்களுக்கு இந்த புஸ்தகத்தை அறிமுகப்படுத்துங்கள். ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். தகப்பனே, எங்களோடு கூட இந்த நாளிலே இந்த ஆராதனையிலே இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கர்த்தர் தம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவீராக. ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் இந்த நாளிலே இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து, கர்த்தர் எங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி எங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரசன்னமாக்கி எங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. Amen. Thank you. God bless you. See you in the afternoon.